ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் ஆயில், அதாவது ஐஓசிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவுமே என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதை ஆஃபீஸர்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் தானே நம்ம பார்ப்போம். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் சம்பளம். ஜூனியர் இன்ஜினியர் ரோலு, ஆஃபீஸர் ரோலு. சரி, இப்போ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபுல் டைமில் நீங்கள் ஒரு டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வேறு அதிகமாக எதுவுமே எதிர்பார்க்கல, இன்ஜினியரிங் வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல. டிப்ளமோ மட்டும் முடிச்சிருக்கீங்களாவே போதும்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கம்பெனி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபார்ச்சூன் குளோபல் 500ல் லிஸ்ட்டாக இருக்கிற ஒரு கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வேலை வாய்ப்போட நான் உங்களை சந்திச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி ரெகுலராக நான் 2 வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரோலு, அது ஆஃபீஸருன்னு சொல்லலாம். அது என்ன டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கெமிக்கலில், மெக்கானிக்கலில், எலக்ட்ரிக்கலில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், இந்த 4லையும் சரிங்களா. கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். டிப்ளமோ மட்டும் போதுங்க சரிங்களா. இதுக்கு சம்பளம் 30,000லேருந்து 1,20,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிப்பா, இதுக்கு 3 வருஷம் படிப்பு டிப்ளமோவில் நீங்கள் 65% மார்க் வாங்கியிருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க. அதே ஒரு 55% மார்க் வாங்கினா போதும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா. ஆனால் இந்த யூனிவர்சிட்டி, நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி ஏஐசிடிஇ இல்லை யூஜிசி இல்லை ஸ்டேட் போர்டுலக்குள்ளே அஃபிலியேட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிப்பா, இப்போ கெமிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, ஃபர்டிலைசர், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்துருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. மெக்கானிக்கலில் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் மட்டும்தான். எலக்ட்ரிக்கலில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க சரிங்களா. இது போக வேறு ஏதாவது நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்களா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி திட்டவட்டமாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன்ப்பா, பிஇ, பிடெக்கு, எம்பிஏ, சிஏ, இவங்க எல்லாருமே நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியே தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ வயது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க, அதிகபட்சம் வயது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 26 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆன்லைன் மூலயமா தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12/9/2025, கடைசி நாள் எப்படின்னா 28/9/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிபிடி ஒரு எக்ஸாம் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். நீங்கள் கம்ப்யூட்டரில் வீட்டில் இருந்துகிட்டே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா, லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா மக்களே. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 20 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சிபிடி என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிபிடியில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஆப்டிடியூட் கேட்பாங்க, டொமைன் நாலேஜ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொமைன் நாலேஜ் 50 மார்க்குக்கும், ஜென்ரல் ஆப்டிடியூடில் குவான்டிட்டிவ் ஆப்ஸ் 20 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங் 15 மார்க்கு, வேர்பல் எபிலிட்டி ஒரு 15 மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது போக டெஸ்ட் சென்டர் நம்ம ஊரில் எங்கே எப்போ இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வேறு ஏதாவது ஊர் நம்ம ஊரில் சேர்ந்தது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, சென்னை கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க, அது போக திருச்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3 இடத்துலையுமே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங், சரி சிபிடியில் நான் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடுத்து ஒரு குரூப் டெஸ்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் இருக்கும், ஜிடி இருக்கும், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். நல்லபடியாக ஒரு எஃபெக்டிவாக ஈஸியாக கெட் த்ரூ ஆயிடலாம் சரிங்களா மக்களே. அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.